மாவட்டம் செஞ்சி அடுத்த இல்லோடு கிராமத்தில் நடைபெற்ற அரசு பள்ளி நூற்றாண்டு நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி, பொன்முடி, செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிக்கு தேவையான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, சிலர் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என பேசுகிறார்கள். இந்தி படித்தவர்கள் எல்லாம் இங்கு வந்து டீ ஆத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கே நாம் தான் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் டீ கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து அங்கிருந்து சுமார் ரூபாய் 1.5 லட்சம் மதிப்புடைய புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கந்தசாமி என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் 2வது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்ற நிலையில் முன்னதாக இப்போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். களத்தில் 1000 காளைகள், 500 வீரர்கள் பங்கேற்ற நிலையில் களத்தில் நின்று விளையாடும் காளையின் உரிமையாளர்களுக்கும் காளைகளை தழுவும் வீரர்களுக்கும் தங்கக்காசு, சைக்கிள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது. சக்தி தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாகை அருகே இருக்கை அருள்மிகு அபிராமி அம்பிகா சமேத பீமபுரீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு நடைபெற்ற 108 குத்துவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் விளக்கேற்றி மனமுருகி வழிபாடு செய்தனர். பால், பன்னீர், தேன், தயிர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவையொட்டி உத்தரமேரூர் வட்டம் பெருநகர் செய்யாற்றில் 23 கிராமங்களைச் சேர்ந்த சுவாமிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருள லட்சக்கணக்கான மக்கள் கடும் பணியையும் பொருட்படுத்தாமல் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை 100க்கும் மேற்பட்ட காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் சிறப்பாக மேற்கொண்டனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வலி நிவாரணி மாத்திரைகள் வைத்திருந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா, 2 செல்போன் மற்றும் 90 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட ஷியாம், கார்த்திக் ஆகிய குற்றவாளிகள் இருவரும் விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தியாவின் மீனவ சமூகத்திற்காக மத்திய அரசில் தனி மீன்வளத்துறை அமைக்கப்பட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாம்பன் நடுப்பாலத்தில் மீனவர்கள் சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சின்னத்தம்பி, நாட்டுப்படகு சங்க தலைவர் ஜெரோமியாஸ் உள்ளிட்ட பல மீனவர்கள் கலந்து கொண்டு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு இடங்களில் தொலைந்து போன 12 செல்போன்களை மீட்ட போலீசார் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர். சுமார் 2 லட்சம் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்களை கோட்டுச்சேரி போலீசார் மீட்டெடுத்து உரிமையாளர்களிடம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் ஒப்படைத்தனர். இதில் காரைக்கால் மாவட்ட வடக்கு காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் மற்றும் கோட்டுச்சேரி காவல்நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு நேற்று மாலை மின்னஞ்சல் மூலமாக 2வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.